நிதி திரட்டலில் மிகவும் பிஸியாக இருந்து வருகிறார் நாம் கமிஷன் கட்சியின் தலைமை நிதி திரட்டாளன் சீமான் அவர்கள். சீமானை நம்பாமல் நேரடியாக களத்தில் இறங்கிய திமுக 75 ஆண்டுகால திமுகவின் அறிவு திருவிழாவில் நடந்த கதறல்கள். தளபதி விஜய் அவர்களின் அடுத்த அறிக்கை என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். சோஷியல் மீடியாவில் டிவிகேவோட கொள்கை பரப்பு செயலாளர்களாக இயங்கி வந்துக்கிட்டு இருந்த நாம் கமிஷன் கட்சியை சேர்ந்த தம்பிகள் இப்போ கொஞ்ச நாளாக அமைதியாக இருந்துகிட்ருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாம் கமிஷன் கட்சியை சேர்ந்த தலைமை நிதி திரட்டாளன் சீமான் அவர்களும் ரொம்பவே நாவடக்கத்தோடு கொஞ்ச நாளாக செயல்பட்டு வந்துட்டுருக்கிறாரு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க முதலாளிகிட்டேருந்து வர்ற பர்சன்டேஜ் கம்மியாகிட்டு இருக்கிறதுனால அவருடைய திரள் நிதி திரட்டில் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு வந்துட்டுருக்கிறார். இந்த நிலையில தான் திமுக என்ன பண்ணியிருக்குன்னா, யாரை நம்பியும் வேலைக்காகாது, நம்மளே களத்தில் இறங்கி டிவிகேவுக்கு எதிராக போராடினா தான் 2026 அவங்கள உள்ளே வரப்பட முடியாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அதனாலேயே டிவிகேவை பற்றி பேசுறது மட்டுமே கொள்கையை வச்சுக்கிட்டு போகிற இடத்துலலாம் கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, திமுகவுடைய கதறல் சத்தம் அதிகமாக இருக்குதே அப்படின்றத பார்த்துட்டு, ரொம்ப கதறாதீங்கப்பா, உங்களை நாங்கள் எதிர்க்கிறதில்ல, இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கிறோம், இன்னும் அடுத்தடுத்த ஸ்டேஜில் இருக்குது, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல அப்படின்றத வச்சு ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு. அதில் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, 1969க்கு அப்புறம் அவதூறு பரப்புறது மட்டுமே கொள்கையாக வச்சு செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க திமுக அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் இந்த நடந்து முடிஞ்ச அறிவு திருவிழாவில் முதல்வர் அவர்களும் துணை முதல்வர் அவர்களும் மற்ற மாவட்ட செயலாளர்களும் கழக நிர்வாகிகளும் எல்லாரும் கதறினதை நம்ம பார்த்தோம். அதை மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ண விரும்பலை. ஏற்கனவே வந்த வீடியோலலாம் அதை பற்றி பேசியிருக்கிறோம். மறுபடியும் ரிப்பீட் பண்ணி நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அந்த அறிவு திருவிழாவில் என்ன பேசணுமோ அதை விட்டுட்டு தளபதி விஜய் அவர்களையும் தாவேக்காவை பற்றி பேசுகிறது மட்டுமே முழு ப்ரோக்ராமாக நடந்துச்சு. அவங்களுடைய பயம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வருதுன்றது தெள்ள தெளிவாக தெரியுது. இப்போ ரீசெண்டாக தந்தி சேனல் நடத்தின மக்கள் மன்றத்தில் இந்த செந்தில்வேல் அப்படின்றவர், அதாவது அவர் பத்திரிகையாளர் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அவர் திமுக நிர்வாகி, திமுக அடிமை நம்பர் 1. புரியுதுங்களா? அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, மு.க. ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்காக போராடி ஜெயிலுக்கு போன டைமில் விஜயோட வயசு 1.5 அப்படின்னு சொல்லி நக்கலாக பேசியிருக்கிறார். அதுக்கு அடுத்ததாக பாமகவை சேர்ந்தவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, விஜய் பிறந்தது 1974, அப்போது உதயநிதி பிறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதாவது நம்ம கட்சியில் நம்ம குடும்பத்தை தவிர அடுத்து யாருமே ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, ஒரு உயர் பதவிக்கு வந்துடக்கூடாதுன்றதில் மும்முரமாக செயல்பட்டிருக்கிற இவங்க 2026க்கு அப்புறம் திமுகவோட தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி அந்த கட்சியினரை பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க பேசுகிற ஒவ்வொரு மீட்டிங்லேயும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து பேசுகிறதுலையும் அவரை தூக்கி வச்சு கொண்டாடுறதுலையும் முதல் வேலையாக செஞ்சுட்டு வந்துட்டுருக்குறாங்க. சரி, அதை விடுவோம். அடுத்து விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 53 ஆண்டுகால ஆட்சி அதிகாரத்தை பகல் கனவாக்க ஒரு பக்க மாஸ் கட்சி வந்திருப்பதை கண்டு நாள்தோறும் நாக்குழறி உளறிக் கொண்டிருக்கும் அவர்களுக்கு நாம் சொல்வதெல்லாம், பவளவிழ பாப்பா, நீ பாசாங்கு காட்டாத பாப்பா, நீ நல்லவர் போல் நடிப்பதை கண்டு நாடே சிரிக்குது பாப்பா அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. திமுக பெரியாரை பற்றி பேசுகிறது கிடையாது, அண்ணாவை பற்றி பேசுகிறது கிடையாது, அம்பேத்கரை பற்றி பேசுகிறது கிடையாது. இவங்க எல்லா தலைவர்களையும் மறந்துட்டு ஒன்லி டிவிகே தலைவரை பற்றி மட்டுமே பேசுகிறதா வாடிக்கையாக வச்சுருக்கிறாங்க. நீங்கள் என்ன தான் பகல் வேஷம் போட்டாலும், என்ன தான் பாசாங்கு காட்டினாலும், என்ன தான் நடித்தாலும், என்ன தான் நாடகமானாலும் சட்டத்தோட துணையோடையும் மக்களோட துணையோடையும் 2026 இந்த அவதூறு பரப்பு மன்னர்களுக்கு உணரச் செய்வோம் அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சின்னதாக இனிஷியேஷன். அந்த இனிஷியேஷன் என்னென்னா, நம்ம கழகத்தையும் கழக தொண்டர்களையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். என்னென்னா, நம்ம ஊரில்
நம்ம தெருவில், நம்ம தொகுதியில், நம்ம மாவட்டத்தில் நமக்கு தெரிஞ்சு நடக்கிற பிரச்சனை, மக்களோட குறைகள், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா நம்ம சேனலோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுக்குறேன். நீங்கள் வீடியோ மூலமாகவோ இல்லைன்னா ஒரு டெக்ஸ்ட் மூலமாகவோ அந்த பிரச்சனைகளை ஷேர் பண்ணிங்கன்னா அதை நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கோ, அந்த மாவட்டத்தை சேர்ந்த தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர்களுக்கும் சரி, கழக தொண்டர்களுக்கும் சரி, கொஞ்சம் விரைவாக நம்ம எடுத்து சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இதனால் சில பிரச்சனைகள், ஏன் இன்னும் பல பிரச்சனைகள் கூட தீர்வு காண்றதுக்கு இது ஒரு அடித்தளமாக இருக்கும். அதனால் மறக்காமல் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம சேனலுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம். இது போன்ற தமிழக வெற்றி கழகத்தின் அடுத்த நகர்வுகளாக இருக்கட்டும், அடுத்த அப்டேட்களாக இருக்கட்டும், நம் தமிழக அரசியல் சார்ந்தும் இருக்கட்டும், வீடியோக்களை பார்க்க நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளும் நடக்கும் அரசியலில் நாமும் ஒரு உறுப்பினராகும். நன்றி.